இந்தியாவின் பன்முகத்தன்மை பற்றி டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின்ஸ் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் பாருங்க, திராவிடர்கள், நிகைட்டோக்கள், ஆரியர்கள், அல்பேன்கள், மங்கோலியர்கள் போன்றவர்கள்லாம் யாருன்னு பார்த்தீங்கன்னா நவீன இந்திய இனத்தவர்களோ ஒரு பகுதியாக உள்ளனர். இந்த கொஸ்டின் எப்படி கேட்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் உள்ள இனங்களோட பேர்களை கொடுத்துருவாங்க. இப்போ மங்கோலியர்கள் அப்படின்னு கொடுத்துருவாங்க. இது வந்து இனமா மதமா அப்படின்னு நமக்கு தெரியாது. அப்போ வந்து இதை படிச்சிருந்தா தான் நமக்கு தெரியும். அடுத்து பாருங்க, ஒரு சமூகத்தின் அடிப்படை அழகு எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா குடும்பம். இதை தான் சொல்லுவாங்க. இந்தியாவில் காணப்படும் பல்வேறு வகையான மதங்கள் என்னென்ன மதங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்து மதம், இஸ்லாம் மதம், கிறிஸ்துவ மதம், சீக்கிய மதம், புத்த மதம், சமண மதம், ஜொராஸ்ட்ரிய மதம். அடுத்து பாருங்க, இந்தியாவில் காணப்படும் விழாக்கள் என்னென்ன விழாக்கள் இந்தியாவில் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொங்கல், தீபாவளி, விஜயதசமி, ஹோலி, ஆயுத பூஜை, நவராத்திரி, துர்கா பூஜை, தசரா, விநாயகர் சதுர்த்தி, பீஹு, கும்பமேளா, ஓணம், மிலாது நபி, ரம்ஜான், கிறிஸ்துமஸ், புத்த பூர்ணிமா, மகாவீர் ஜெயந்தி, குருநாயக், அப்புறம் ரக்ஷன் பந்தன். இதெல்லாம் வந்து இந்தியாவில் காணப்படும் விழாக்கள். இந்தியாவின் 2001ஆம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி இந்தியாவில் 122 முக்கிய மொழிகள் இருந்துச்சு. அப்போ வந்து பிற மொழிகள் எத்தனை இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா 1599 2001ஓட கணக்கெடுப்பின்படி. இந்தியாவில் 4 முக்கிய மொழி குடும்பங்கள் இருக்கு. அது என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்திய ஆரிய மொழி குடும்பம், திராவிட மொழி குடும்பம், ஆஸ்ட்ரோ ஆஸ்டிக் மொழி குடும்பம், சீன திபெத்தின் மொழி குடும்பங்கள். அடுத்து பாருங்க, 1947 இந்தியா சுதந்திரம் பெறுவதற்கு முன்னர் ஏறத்தாழ 300 ஆண்டுகள் வந்து ஆங்கிலேயரோட ஆட்சியில் தான் இருந்துச்சு. இதன் காரணமாக இந்தியாவில் ஆங்கிலம் வந்து ஒரு முக்கிய மொழியாக எழுச்சி பெற்றது. பள்ளிகள், கல்லூரிகள் பயிற்று மொழியாகவும், அலுவலக மொழிகளாகவும் மற்றும் அன்றாட வாழ்வில் ஆங்கிலம் பெருமளவு பயன்படுத்தப்படுகிறது அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின்படி 8வது அட்டவணையில் 22 மொழிகள் அலுவலக மொழிகளாக அங்கீகரிக்கப்பட்டுள்ளது. எத்தனை மொழிகள் அலுவலக மொழிகளாக அங்கீகரிக்கப்பட்டுள்ளது பார்த்தீங்கன்னா 22. 2004ஆம் ஆண்டு இந்திய அரசால் முதலாக செம்மொழி தமிழ் மொழி தான் அறிவிக்கப்பட்டுள்ளது. அப்புறம் 2005ல் சமஸ்கிருதம், 2008ல் கன்னடம், தெலுங்கு, 2013ல் வந்து பார்த்தீங்கன்னா மலையாளம், 2016ல் ஒரிசா. இந்திய தொல்லியல் துறை இதுவரை கண்டுபிடித்த கல்வெட்டுகளில் 60% கல்வெட்டு எங்கேருந்து கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில். அது அனைத்துமே தமிழ் மொழியிலேயே எழுதப்பட்டன. இந்தியாவில் புகழ்பெற்ற நடனங்கள் மற்றும் இசைகளோட வடிவங்கள் என்னென்ன பின்பற்றாங்க அப்படின்னு கேட்பாங்க. ஃபர்ஸ்ட் இசைகளோட வடிவங்கள் பாருங்க. இந்துஸ்தான் இசை, கர்நாடக இசை, தமிழ் செவ்வியல் இசை, நாட்டுப்புற இசை, லவானி இசை மற்றும் கஜல் இசை. இதெல்லாம் இந்தியாவில் பின்பற்றப்படும் இசை வடிவங்கள். அடுத்து பார்த்தீங்கன்னா, இந்தியா வந்து வேற்றுமையில் ஒற்றுமை உள்ள நாடாக விளங்குகிறது. இந்த சொற்றொடர் வந்து நமது சுதந்திர இந்தியாவின் முதல் பிரதமராக இருந்தவர் யாருன்னா ஜவஹர்லால் நேரு. அவருடைய டிஸ்கவர் ஆஃப் இந்தியா என்ற நூல்ல இடம்பெற்றுள்ளது. இந்தியாவில் பல்வேறு இன மக்கள் காணப்படுவதால் இந்தியாவை இனங்களின் அருங்காட்சியகம் என வரலாற்று ஆசிரியர் வி.எஸ். வித்து அவர்கள் வந்து கூறியிருக்காரு. இந்திய நாட்டுப்புற நடனங்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் கரகாட்டம், ஒயிலாட்டம், கும்மி, தெருக்கூத்து, பொம்மலாட்டம், புலியாட்டம், கோலாட்டம், தப்பாட்டம், அப்புறம் பார்த்தீங்கன்னா பரதநாட்டியம். கேரளாவில் வந்து தெய்யம், மோகினியாட்டம், கதகளி. பஞ்சாப் வந்து பாங்கிக்ரா. குஜராத்தில் வந்து கார்பா, தாண்டியா. ராஜஸ்தான் கல்பேலியா, கூமர். உத்தரப்பிரதேசத்தில் வந்து ராசலீலா. உத்தரகாண்டில் சோலியா. அசாம் வந்து பீகு. தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா பரதநாட்டியம். ஆந்திர பிரதேசத்தில் வந்து குச்சிப்புடி. ஒடிசாவில் வந்து ஒடிசி. மணிப்பூரில் வந்து மணிப்புரி. அசாமில் வந்து சத்ரியா. வட இந்தியாவில் வந்து கதக். கர்நாடகாவில் பார்த்தீங்கன்னா யக்ஷகானம். கேரளாவில் வந்து கதகளி. இதெல்லாம் முக்கியமான நாட்டுப்புற நடனங்கள்.